இப்போ கூட ஐ கெட் ட்ரோல்ட் ஃபார் ஹவ் ஐ யூஸ் டு லுக் 15 இயர்ஸ் பேக். எல்லாருமே இவால்வ் ஆகணும். யா ஈவன் நவ் பீப்புள் ட்ரோல் மீ ஃபார் ஓ 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ இப்படி இல்லை. சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தேர் இஸ் a screen of anonymity. யாரு என்னன்னே தெரியாது. ஒரு அசிங்கமான கமெண்ட்டோ ஏதோ ஒன்று நீங்க எழுதுறீங்க. இதே நீங்க அதை என்ன நேரில் இப்படி உட்கார வச்சு என்ன நீங்க நம்மகிட்டே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுற ஒரு ஃபீலிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வில் நெவர் க்ரோ. ஆனால் அதை பற்றிலாம் கவலையே படாமல் நான் வந்து மேக்ஸிமம் 8 பிரைட்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஒரு நாளில். நாங்கள் 3 hours ஏர்லியாக போகணும். ஸோ பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு அவங்களுக்கு முகூர்த்தம் ஆரம்பிக்குன்னா 3க்கு அவங்க ரெடியாக இருக்கணும் ஃபார் த ஃபோட்டோ ஷூட்ஸ். 1 hour முன்னாடி. ஸோ நாங்கள் அதுக்கு 12 o'clock அங்கே இருக்கணும். வீட்டிலேருந்து ஒரு 11 மணிக்கு கிளம்பும். ஸோ 12 o'clock ஒரு முகூர்த்தம், 6:30க்கு ஒரு முகூர்த்தம். அப்புறம் கிறிஸ்டியன் பிரைட்ஸ் இருந்தாங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மேம், she's been a breeze to work with. என்னதான் நம்ம grow ஆனாலும் லைஃப்ல கிரவுண்டடாவே இருக்கணும் அப்படிங்கறத நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். You have 2 kids and you don't look like 2 kids oda mother. So what is the secret you have? Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடின்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீ வர்மா PCR Vajicare Capsule. As his wife and IFT Productions presents Majawa London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. Priyanka wedding is one such wedding அப்படின்னு இருக்கும்போது of course நீங்க நிறைய வெட்டிங்ஸ்ல வந்து இருக்கீங்க. மீடியா பீப்புளுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னா இந்த 11+ இயர்ஸ்ல பெஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனக்கு மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? நிறைய இருக்கு அந்த மாதிரி. அதுல வந்து இவங்க ஆல்வேஸ் டோல்ட் ரம்யா கிருஷ்ணன் மேம், she's been a breeze to work with. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட நம்ம ஒர்க் பண்ணும் போது இவ்வளோ ஒருத்தவங்க ஹம்பிளா இருப்பாங்களா அப்படின்றத வந்து நம்ம ஒருத்தங்க கிட்ட வந்து போகும்போது நீங்க சொன்னீங்கல்ல லேர்னிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ரம்யா கிருஷ்ணன் மேம் கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். வந்து அவ்வளோ ஒரு ஹம்பிளா. ஸோ ஷீஸ் அவங்க கிட்ட எப்பெல்லாம் ஒர்க் பண்ண போறனோ ஐ லுக் ஃபார்வர்ட் டு கோ அண்ட் ஒர்க் வித் ஹர். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து என்னதான் நம்ம க்ரோ ஆனாலும் லைஃப்ல கிரவுண்டடாவே இருக்கணும் அப்படிங்கறத நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஷீஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். அது மாதிரி நிறைய ஹாப்பி மொமெண்ட்ஸ் இருக்கு. எல்லாரோடும் ஒர்க் பண்ணி அந்த ஒரு ரொம்ப ஒரு மொமெண்ட்ரியான ஒரு ஒர்க் தானே எங்களோட. நாங்க போறோம், மீட் பண்றோம், ஒரு 3 hours அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அண்ட் அந்த 3 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் தான். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டு கெட் டு நோ நியூ பீப்புள், புது பீப்புளோட இன்டராக்ட் பண்ணுவோம். தட் வில் பி வெரி நைஸ். ஸோ இப்போ மொமெண்ட்ரி அந்த 3 hours அப்படின்னாலுமே இப்போ ஐ மீன் அஸ் அன் ஒலிவியாஸ் டே அப்படின்னா இப்போ ரொம்ப ஹெக்டிக் டேவா இருந்துச்சுன்னா எத்தனை ஒர்க் நீங்க பண்ணுவீங்க அண்ட் ஹவு யூ மேனேஜ்? நான் வந்து மேக்ஸிமம் 8 பிரைட்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஒரு நாள்ல. நைட்டு 12 o'clock ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு இருக்கும். ஸோ நாங்க 3 hours ஏர்லியா போகணும். ஸோ பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு அவங்களுக்கு முகூர்த்தம் ஆரம்பிக்குன்னா 3க்கு அவங்க ரெடியா இருக்கணும் ஃபார் த ஃபோட்டோ ஷூட்ஸ். 1 hour முன்னாடி. ஸோ நாங்க அதுக்கு 12 o'clock அங்க இருக்கணும். வீட்ல இருந்து ஒரு 11 மணிக்கு கிளம்பும். ஸோ 12 o'clock ஒரு முகூர்த்தம், 6:30க்கு ஒரு முகூர்த்தம், 7:30க்கு ஒரு முகூர்த்தம், 9 o'clock ஒரு முகூர்த்தம். அப்புறம் கிறிஸ்டியன் பிரைட்ஸ் இருந்தாங்கன்னா 11 o'clock போயிடுவோம். போயிட்டு அதுக்கப்புறம் பேக் டு பேக் இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு 8 பிரைட்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். பட் நவ் ஆஃப்டர் ஹேவிங் போத் மை கிட்ஸ், ஃபர்ஸ்ட் கிட்டோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததுனால செகண்ட் கிட் வந்தப்போ ஐ டெலிபரேட்லி டுக் அ பிரேக் ஃபார் 2 years. இப்போதான் ஐவ் கம் பேக் இன் டு தி இண்டஸ்ட்ரி அகேன். ஒரு 2 years வந்து ஐ டுக் இட் வெரி வெரி ஸ்லோ பிகாஸ் ஐ வாண்டட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை பேபி. பிகாஸ் இந்த பீரியட் வந்து திரும்ப கிடைக்காது இல்லையா? ஸோ ஐ கேன் ரெஸ்யூம் ஒர்க் எனி டைம். But moments with the baby is very difficult to get. So first 2 years I was very ரொம்ப ஸ்லோவா எடுத்துக்கிட்டேன். I want to really know more about Olivia அப்படினுக்காக தான் அது மேஜரா நான் கேட்க வந்தேன். Of course நீங்க you started like influencer page அப்படிங்கும்போது you had started giving your tips and இதெல்லாமே of course நீங்க அந்த ரிவ்யூலாம் இனிஷியலா பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த கிளாसेस பத்திலாம் வந்து உங்களோட அபிப்பிராயம் என்ன? Classes is definitely a very very good thing. But நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு இல்லையா? ஒரு அளவுன்னு ஒன்று இருக்கு. அந்த சேச்சுரேஷனுக்கு மேலே போயிடுச்சுன்னா பீப்புள் வில் கெட் சேச்சுரேட்டட். இப்போ நான் ஈஸியாக சொல்லலாம், ஓகே நான் 100 பேர் வராங்க, 100 பேருக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னன்னா அதில் எல்லாருமே ஷைன் பண்ண முடியாது. இப்போ ஒரு அகாடமிலேருந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 50 பேரோ 100 பேரோ வெளியே வராங்க அப்படின்னா அதில் எல்லாருமே ஷைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்.
அவங்க வந்து மேபி வந்து முன்னாடி நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு காம்படிஷன் கிடையாது. ஸோ ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஈஸியரா இருந்தது வெளியே தெரியறதுக்கு. இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தா ரொம்ப ஃபேன்சியான லைஃப்ஸ் நம்ம தெரியிற அப்படி தெரியுது வெளியே, கரெக்ட்டுங்களா? ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இதுல ஒரு பேஷனேட்டா இல்லாம இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனா மட்டும் பார்த்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன். இல்ல ரொம்ப பேஷனேட்டா இருக்கீங்க, ஒரு 2-3 இயர்ஸ் உங்களால growthக்காக வெயிட் பண்ண முடியும். ஒருத்தவங்களுடைய growth ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு growth லேட்டா இருக்கலாம், உங்களுக்கு growth சீக்கிரமா இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? ஸோ அதுல வந்து கொஞ்சம் டிஜெக்ட் ஆகாம, ஏன்னா வந்து இனிஷியலா நம்ம வந்து மேக்கப் கத்துக்கிறதுக்கு இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். மேக்கப் கத்துக்கிறதுக்கும் வந்து நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அந்த மேக்கப் பொருளை வாங்குறதுக்கும் ஒரு பெரிய தொகையை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம சிலர் கஷ்டப்பட்டு நம்ம அதுல இது பண்ணுவோம். அந்த பெரிய தொகைங்கிறது எல்லாருக்குமே வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். அந்த தொகையை வந்து நம்ம திரும்ப எடுப்போமா எடுக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எல்லாருமே அதை ஈஸியா ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணா இட் இஸ் டெஃபினெட்லி குட். அஃப்கோர்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்சர் ஒலிவியா அப்படின்ட்டு ஏன் அந்த ஸ்டெப் எடுக்கணும்னு தோணுச்சு? இன்ஃப்ளூயன்சர்ன்னு கிடையாது. நான் ஆரம்பத்துல ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும் போதே ஐ ஸ்டார்டட் ரெக்கமெண்டிங் ப்ராடக்ட்ஸ். அப்பவே வந்து ஆர்கானிக்ஸ்னோட ஆரஞ்சு ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி காஃபி ஸ்க்ரப், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து நான் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் ஜென்யூனான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நான் கொடுப்பேன். ஈவன் இஃப் ஐ கெட் paid, I turn down the collabs. நிறைய வாட்டி நான் வந்து எனக்கு அந்த paid இதுவே வேணான்னு சொல்வேன். ஏன்னா நான் நிஜமாவே ட்ரை பண்ணுவேன். என்ன நம்பி ஒரு 10 பேர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என் மேல இருக்கிற ட்ரஸ்ட்னால வாங்குறாங்க. இப்போ எனக்கு வந்து அந்த கம்பெனி ஒரு அமௌண்ட் பே பண்றாங்க, அந்த அமௌண்ட்டை நான் எப்படி வேணா earn பண்ணிக்கலாம். நான் வந்து மக்களை வந்து அதை ஏமாத்தி எனக்கு அதை பண்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எப்பவுமே I always try the products and then I give only my genuine recommendations, and it's not a new thing for me. ஆரம்பத்துல இருந்தே நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதை ஏன் நம்ம ஃபுல்லா பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக I started this. Okay. Actually, speaking of which, like you have 2 kids and you don't look like 2 kids or a mother. So what is the secret you have? There's no secret. Earlier I never used to work out and all. Now I after crossing 30 and all, you know, கண்டிப்பா டயட் பண்ணணும், கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணலைன்னா யூ கான்ட் மெயின்டைன் அ சர்டன் வே. அண்ட் எஸ்பெஷலி பீயிங் இன் த பியூட்டி இண்டஸ்ட்ரி, இட் இஸ் அ ப்ரெஷர் ஆன் யூ. பீப்புள் எக்ஸ்பெக்ட் யூ டு லுக் அ சர்டன் வே. நான் இப்போ கூட ஐ கெட் ட்ரோல்ட் ஃபார் ஹவு ஐ யூஸ் டு லுக் 15 years பேக். எல்லாருமே இவால்வ் ஆகணும். ஈவன் நவ் பீப்புள் ட்ரோல் மீ ஃபார் 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு. இட் இஸ் ஸ்டில் ஓகே. வந்து we should always feel happy for others. We should not live such low lives where we always pull down someone else. நம்மகிட்டே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, நம்மகிட்டே வந்து ஒரு மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுற ஒரு ஃபீலிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். we'll never grow. we'll stay there. நீங்கள் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பற்றி பேசுகிறவங்களும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா அதை பத்திலாம் கவலையே படாம நம்ம வந்து எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, யார் வேணா என்ன வேணா பேசிட்டோம் நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்ம வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். ஐ திங்க் people should be more kind towards each other these days. And especially இப்போலாம் வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் there is a screen of anonymity. யாரு என்னன்னே தெரியாது. இப்போ நீங்க எனக்கு வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியோ இல்ல ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல உங்க ஒரு ரியல் அக்கௌண்ட்ல ஒரு போட்டோ போடாம நீங்க தைரியமா இல்ல உங்க ரியல் அக்கௌண்ட்ல இருந்தே கூட நீங்க தைரியமா வந்து என்னை பத்தி வந்து ஒரு அசிங்கமான கமெண்டோ ஏதோ ஒண்ணு நீங்க எழுதுறீங்க. இதே நீங்க அதை என்ன நேர்ல இப்படி உட்கார வச்சு என்ன நீங்க கேட்க சொன்னா நீங்க கேட்க மாட்டாங்க. அவங்க யாருக்குமே அவ்வளோ தைரியம் இருக்காது. ஐ திங்க் we should work on ourselves rather than மற்றவங்கள பார்த்து புல் டவுன் பண்ணி இழுத்து கீழே போடுறதுல டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம growthல வந்து இது பண்ணிக்கணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடின்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீ வர்மா PCR வாஜிகேர் கேப்சூல். Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolare, happening on April 26th. Tickets link in the description.